ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், நம்ம லிமிட்டட் டேஸ் தான் இருக்குது. குரூப் 2க்கு இன்னும் ஜஸ்ட் 2 months தான் இருக்குது. குரூப் 4க்கு ஜஸ்ட் 20 days கூட வர கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் நம்மளால 175+ எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் எனி டிலே நம்ம வந்து டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 175+ அப்படிங்கிற அந்த டார்கெட்டை நம்ம எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நிறைய நம்மளோட அகாடமிலியா இருக்கட்டும், இல்லை வந்து வெளியே பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். ஸோ அந்த 3R அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும், ரீகலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன மூணுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரிவிஷன் பண்ணுவாங்க, பட் அதை வந்து ரீகலெக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீகலெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப படிக்கக்கூடிய விஷயங்களை இப்ப நம்ம புக் எடுத்து வச்சு நம்ம ரிவிஷன் பண்றோம். இப்ப ஹிஸ்டரியில ஒரு டாபிக் படிச்சிருக்கோம், பாலிட்டியில ஒரு டாபிக் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே அண்டர்லைன் பண்ணியிருக்கோமா, ஸோ அதுல ஏதாவது ஹிண்ட்ஸ் எழுதிருக்கோமா, அதை திருப்பி நம்ம படிச்சு பார்ப்போம். இதுவே நீங்க அன்னைக்கு நைட்டு நீங்க வந்து படுக்க போகும்போது இன்னைக்கு படிச்சதை மட்டும் புக் இல்லாம உங்களோட மனக்கணக்குல நீங்க பார்க்கணும். ஸோ கண்ணை மூடுங்க. ஸோ கண்ணை மூடுறீங்களோ இல்ல ஏதோ உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் வரணும். அப்போ இன்னைக்கு காலையில இருந்து நம்ம என்ன படிச்சோம், ஃபர்ஸ்ட் பேஜா, இதை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிருந்தோம், என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருந்தது அப்படிங்கறத உங்களோட மைண்ட் வந்து இன்னைக்கு படிச்சது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை ஒரு வாட்டி உங்களோட மைண்ட்ல அந்த பேஜை நீங்க திருப்பி பார்க்கணும். ஸோ இது ரீகலெக்ட். ஸோ இந்த விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 20 days படிக்கிறது நம்மளுக்கு அப்படியே மைண்ட்ல அப்படியே அந்த ஆணி வேறுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அப்படியே அந்த பசுமரத்தாணி போல நம்மளுக்கு அப்படியே ஆழமா அது வந்து பதிஞ்சிருக்கும். அப்ப நம்மளுக்கு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜில இந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு நிச்சயமா அந்த 175 கட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டிருக்கிறது என்னன்னா, நான் வந்து படிச்சிருக்கேன், ஆனா இன்னும் சிலபஸ் வந்து நான் வந்து 20% கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் நான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அப்ப நான் எப்படி வந்து அதை இது பண்றது, இந்த பேலன்ஸ் வச்சிருக்கிறத நான் இப்ப வந்து கம்ப்ளீட் பண்றதா, இல்ல நான் ரிவிஷனை வந்து பாக்குறதா, நான் வந்து இந்த கண்டிப்பா இந்த குரூப் 4ல எனக்கு வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2+1 மெத்தட் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இது நம்ம வந்து ஆஃப்லைன்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றதுதான். ஸோ இந்த டெக்னிக்கை நான் ஆன்லைன்ல இப்ப நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்ல போறோம், நம்மளோட பேட்ச்ல இருக்கவங்களுக்கும். ஸோ இது என்ன அந்த ஸ்ட்ராட்டஜி 2+1 அப்படிங்கறதுன்னு பார்த்தோம்னா, ஸோ ரிவிஷன் தான் இப்ப பண்ண போறோம். இருக்கக்கூடிய இந்த லிமிட்டட் டேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த ரிவிஷன். ஸோ அந்த ரிவிஷனை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ 2 சப்ஜெக்ட் தனியாகவும் 1 சப்ஜெக்ட் தனியாகவும் நான் வந்து பிரிச்சிருக்கேன். அப்போ இது வந்து என்ன, ஒரு நாளைக்கு வந்து அப்போ 3 சப்ஜெக்ட் தான் நம்ம டெய்லி தானே படிக்கிறோம். இதுல என்ன புதுசா அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த 2 அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி படிச்ச 2 சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணக்கூடியது. அந்த 1 அப்படிங்கிறது நீங்க ஏதாவது ஒரு நியூ லேர்னிங் பண்ணணும். இப்போ நீங்க வந்து படிச்சிருக்கலாம், ஸோ ஃபுல்லாவே சிலபஸ் முடிச்சவங்களா இருக்கலாம். ஃபுல்லா சிலபஸ் முடிச்சவங்களா இருந்தா அன்னைக்கு நான் என்ன விஷயத்த நான் புதுசா படிக்க போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பாக்குறோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி ஒரு 1 hour ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அதை கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 6 யூனிட்ல எதுவுமே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்ல அந்த ரேட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இப்போ அந்த யூனிட்ல வந்து நம்மளுக்கு 12 கொஸ்டின்ஸ் வருது, இல்லை 10 கொஸ்டின்ஸ் வருது, இல்ல நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ் வருது. அப்படிங்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு 2ல இருந்து 3 அந்த யூனிட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்ப அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி அந்த நியூ லேர்னிங்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இல்லை, நான் வந்து இன்னும் கொஞ்சம் இப்ப ஹிஸ்டரியில நான் வந்து கம்ப்ளீட் முடிச்சிட்டேன், பாலிட்டி முடிச்சிட்டேன், எக்கனாமில வந்து எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, நான் ஜியோகிராஃபி சுத்தமா தொடல அப்படிங்கும்போது அப்ப அந்த அந்த 1 மெத்தட், அந்த 2ங்கிறது ஏற்கனவே படிச்ச சப்ஜெக்ட்ஸை நம்ம ரிவைஸ் பண்றோம். டெய்லி 2 சப்ஜெக்டாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஆஸ் யூஷுவல் ஸ்டடி பிளான் நீங்க என்ன போட்டிருக்கீங்க, இன்னைக்கு 5 year பிளான் முடிக்கணும், இன்னைக்கு வந்து இந்த லோக்கா வந்து முடிக்கணும் அப்படின்னு நீங்க ஸ்டடி பிளான்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த படிச்ச லிஸ்ட்ல அந்த 2 வச்சுக்கோங்க. அந்த 1 வந்து அப்படிங்கறது நியூ லேர்னிங்க்கு கொண்டு போங்க. ஸோ எந்த லெஃப்ட் ஓவர் சிலபஸ் நீங்க வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்கீங்களோ அந்த சிலபஸ்க்கு நீங்க கொண்டு போங்க. ஓகே, இந்த 20 daysல வந்து சிலபஸா என்னால டீச்சலா முடிக்க முடியுமா? நிறைய பேர் கேட்கறது அதுதான். நான் வந்து இப்போ வந்து நான் வந்து புதுசா தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், பாதி நடுவுல பிரேக் ஆயிடுச்சு, திருப்பி இப்போ நான் கண்டினியூ பண்ண போறேன். ஸோ எக்ஸாம் முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பண்ணது ஓகே, ஆனா அந்த அப்ளை பண்ணதுக்கு நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வந்து எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இதை எப்படி கொண்டு போறது, எப்படி நான் வந்து கம்ப்ளீட் பண்றது சிலபஸ் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த 2+1 மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இதுல இந்த ரிவிஷன் நான் சொன்னாலே, அப்ப இந்த டெய்லி 2
சப்ஜெக்ட் நான் ரிவிஷன் பண்ணணும், ஆல்ரெடி படிச்ச 2 சப்ஜெக்ட் நான் ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அப்போ நீங்க எய்தர் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 2 ஸோ நீங்க தமிழ் அண்ட் மேக்ஸ் ஆகும் அண்ட் ஜிஎஸ் அப்ப பாத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்மே ரிவைஸ் பண்ற மாதிரி வரும். ஒருவேளை நீங்க லெஃப்ட் ஓவர் போர்ஷன் ஜாஸ்தியா வச்சிருக்கீங்க, ஏன்னா நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இது 2ல எது நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை நீங்க ஒமிட் பண்ணிடலாம். இப்ப தமிழ் வந்து நீங்க தரவா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை லாஸ்ட் ஒரு 3 days மட்டும் நீங்க எடுத்து பார்த்தா போதும். பிகாஸ் நம்மளுக்கு தமிழ் சிலபஸ் வந்து அவ்வளவு ஜாஸ்தியா கிடையாது. ஸோ தமிழை நம்ம லாஸ்ட் 3 days வந்து ஜாஸ்தி நம்ம படிக்கிறது. இப்ப நீங்க கம்ப்ளீட்டா சிலபஸ் படிச்சு முடிச்சீங்கன்னா அப்ப இந்த டியூரேஷன் நீங்க எது எடுத்துக்கலாம்னா, ஸோ ஜிஎஸ் நீங்க ஏற்கனவே படிச்ச டாபிக் ரிவிஷன் பண்றதுக்கு 2 ஆகும். அதே போல அந்த 1 மெத்தட் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய நியூ டாபிக்ஸ் படிக்கிறதுக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதோட சேர்த்து 2+1ல முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க அட்டன் பண்ணி பார்க்கணும். அதுதான் இந்த 1 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஹவுஸ் ஒய்ஃப் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த 2+1 மெத்தட் வந்து 2 ஆல்ரெடி படிச்சது நீங்க ரிவைஸ் பண்ணி ஆகணும். பிளஸ் ஒரு போர்ஷன் வந்து நீங்க வந்து நியூவா படிக்காத சப்ஜெக்ட் படிக்கணும். இதே வந்து நான் வந்து சிலபஸ் ஃபுல்லா முடிச்சு இந்த 20 days கம்ப்ளீட்டா நான் வந்து எல்லா யூனிட் ரிவிஷன் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டெய்லி 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுங்க. அது வந்து மேக்ஸிமம் உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க 3 ரிவைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 3வது சப்ஜெக்ட் அப்படிங்கறத கொஞ்சம் ஒமிட் பண்ணிருங்க. ஒமிட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலா இன்னொரு 1 மெத்தட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போட்டு பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்க கையில வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஒரு கைட்ல இருக்க கொஸ்டின்ஸ் நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா தெரியலனாலும் உங்களுக்கு பரவாயில்ல. அந்த கொஸ்டின் தெரியாத பட்சத்துல அது நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ண தேடும் போது அதோட ஆன்சரை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதை அனலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரியவும் வரும். ஸோ அப்ப இந்த 2+1 மெத்தட் அப்படிங்கிறது 2 is for revision and 1 is for கொஸ்டின் பேங்க். ஸோ நீங்க கொஸ்டின் பேங்க் எடுத்து வச்சுக்கோங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க, டெஸ்ட் போடுங்க. ஸோ நீங்க டெஸ்ட் போடுறீங்களோ இல்லையோ அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ ஒன்று ஜிஎஸ் நான் காலையில ஜிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஜிஎஸ்க்கு ரிலேட்டடா எடுத்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினை நிறைய ஏத்துங்க மண்டையில. சோ வேற எந்த விஷயமே பண்ண முடியாது. 2+1 அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இந்த 20 daysல இப்ப நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுமா, ரிவிஷனுக்கு மட்டுமே எனக்கு போதுமானதே அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நீங்க வந்து படிச்சதுல இருந்து எக்ஸ்ட்ராவும் படிக்கிறீங்க. அதே போல இன்னொன்னு அடிஷனலா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 1 மெத்தட்ல வந்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து நீங்க ஆஃப்லைன் டெஸ்ட் அட்டன் நீங்க கையில என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ அதை வந்து நீங்க வச்சு நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த டாபிக்கும் மறக்காம இருக்கும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கும் போது நம்ம எல்லாரும் பண்ற ஒரே தவறு என்னன்னா அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே போவாங்க. காலையிலயா ஜிஎஸ்ல ஹிஸ்டரி முடிக்கணுமா, அதுல 4 டாபிக் முடிச்சிட்டேன், மதியமா மேக்ஸா இந்த சம்லாம் நான் ஏற்கனவே போட்டு பார்த்துருக்கேன், அப்படியே இப்படி சும்மா பார்ப்பாங்க. ஸோ இப்படி இவ்வளோ ஸ்கேனிங்லேயே போயிடுவாங்க. இதுதான் வந்து ரிவிஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த ரிவிஷன் டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மறக்காம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த டெய்லி 10 hours ஸ்டடி பிளான்ல நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எப்போ மார்னிங் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது படிச்சு முடிச்சு உங்களுக்கு லைட்டா அந்த ஸ்லீப்பி டோஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல நீங்க அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். அதே போல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருக்கு, நம்ம அது ஏன் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற இதுல நம்ம பார்க்கவும் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, சோ அப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி 2+1 மெத்தட் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ நீங்க வந்து கொஸ்டின்ஸ்ல டெஸ்ட்டுக்கு போய் உட்காந்தாச்சு. அந்த டெஸ்ட்ல எந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து ஷேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம 3 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு ஃபுல்லா உங்களுக்கு அதாவது டீட்டெயிலா தெரியும், இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதான், பக்காவா எனக்கு தெரியும், 100% இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்ச கொஸ்டின் நீங்க பயமே இல்லாம ஹாப்பியா நீங்க அதை ஷேட் பண்ணிடுவீங்க. ஒரு சில கொஸ்டின் அடுத்து 2வது கேட்டகரி என்னன்னா அந்த 4 ஆப்ஷன்ல கண்டிப்பா 2 வராதுன்னு உங்களுக்கு தெரியும், மீதி 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2ல எதை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கறது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு டவுட்ல அந்த கொஸ்டின் வச்சிருப்போம். சோ அது எப்படி நம்ம அட்டன் பண்றது. அதே போல ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 10 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு சுத்தமா அதுக்கு வந்து எந்த ஆன்சர் வருங்கிற ஒரு சுத்தமா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத ஒரு 5 கொஸ்டின் நம்மளுக்கு வந்து உட்கார்ந்துருக்கும். அந்த 5 கொஸ்டினோ இல்ல 10 கொஸ்டினோ அதை நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் இப்ப நம்ம பார்த்துருவோம். சோ இப்ப 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா 2 வராது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 2ல தான் நம்ம ஏதோ ஒண்ணு பிக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சோ அந்த பட்சத்துல அந்த 2 ஆன்சரை நீங்க படிச்ச ஜிஎஸ் கான்டெக்டோட ரிலேட் பண்ணி பாருங்க. சோ அதை நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க. ஒருவேளை அது ஜிஎஸ்ஆ இருந்துச்சுன்னா அந்த டைம் லைனோட ரிலேட் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த ஆட்சி காலத்துலதான் அது நடந்திருக்கும் அப்படிங்கிற அது ஏதோ ஒரு பாயிண்டோட அதை நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க. இதர் டைமோட ரிலேட் பண்ணி பாருங்க, பீரியடோட ரிலேட் பண்ணி பாருங்க, இல்ல ஏதோ ஒரு ரூலரோட ரிலேட் பண்ணி பாருங்க. அவருக்கு அடுத்தது வந்தாங்களா, அவங்களுக்கு முன்னாடி வந்தாங்களா, சோ அப்ப எந்த செஞ்சுரியில இது நடந்திருக்கும், யார் அதுக்கு காரணமா வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு ஈவெண்டோட ரிலேட் பண்ணி பாருங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னா இங்க இருந்து எங்க போச்சு, அப்ப எதுல இருந்து எதுக்கு வந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு லிங்க் ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு சாய்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியும் என்னால எலிமினேட் பண்ண முடியல, எனக்கு எதுலயுமே லிங்க் ஆகல, அந்த 4ல அந்த 2ல எனக்கு எதுன்னு என்னால பிக் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கவங்க அந்த கொஸ்டினுக்கு இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க ஃபைனலா பண்ண வேண்டியது என்னன்னா, ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப எக்ஸாம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆப்ஷன் ABCD இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுதான் அந்த தேர்ட் செட். அப்ப எனக்கு எந்த ஆப்ஷனுமே தெரியல, இந்த கொஸ்டினுக்கு சுத்தமாவே எனக்கு ஐடியா இல்ல அப்படின்னு வரக்கூடிய ஒரு 10-20 கொஸ்டினுக்கு நீங்க இப்ப A ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து தெரியாத எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ஏவே ஷேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ 2 டைப் நம்ம பண்ணுவோம். ஒண்ணு, அந்த கொஸ்டின் நம்மளுக்கு தெரியலையா, இந்த 4 ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஏதோ ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அது போடுவோம். ஸோ அந்த மாதிரி போடுறவங்களும் இருப்பாங்க. ABCDல எனக்கு இந்த 4ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை போடுறேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த இதுல சக்சஸ்ல வந்து சக்சஸ் ரேட்ல எடுத்து பார்க்கும்போது, ஏன்னா எல்லாருக்குமே அந்த 200 கொஸ்டினும் தெரியுங்கிற அவசியம் தெரியும், கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு 170 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கலாம். அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 30 கொஸ்டின் அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். அந்த 30 கொஸ்டினுக்கு அவங்க எப்படி அந்த 30ல அவங்க ஒரு 10 எடுத்துட்டாங்கனாலே அவங்க உள்ள போயிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 10 எடுக்க அவங்களுக்கு வாய்ப்பு என்னன்னா, நீங்க ரேண்டமா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நான் A போடுறேன், அடுத்த கொஸ்டின் B போடுறேன், அடுத்த கொஸ்டினுக்கு C போடுறேன், அப்படி இல்லாம எல்லா கொஸ்டினுக்குமே ஒரே ரேண்டமா இப்போ நான் இன்னைக்கு C ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா, எனக்கு தெரியாத அந்த 10 கொஸ்டினுக்கு ஃபுல்லாவே நான் வந்து Cங்கிற ஆப்ஷனை நான் ஸ்டேட் பண்ண போறேன். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாததுக்கு மட்டும் C அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கூடுதலா ஒரு 2 கொஸ்டின் நம்மளுக்கு கரெக்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், அட்டன் பண்றோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. அடுத்து ரிவிஷன்ல நம்ம முக்கியமா செய்யக்கூடாத ஒரு விஷயம் நோட்ஸ் உட்காந்து இப்ப எழுதுறது, அதுக்கு மீனிங்க பார்த்து எழுதுறது, அது இது பண்றது. ஸோ அந்த விஷயத்த இப்ப நம்ம முக்கியமா செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் நியூ சப்ஜெக்ட்ஸ் எழுந்து நம்ம அதாவது இப்ப படிக்காம இருக்கோம், நிறைய போர்ஷன்ஸ் வந்து லெஃப்ட் ஓவரா இருக்கு, 50 கவர் பண்ணியிருக்கேன் 50 கவர் பண்ணல அப்படிங்கும்போது நம்ம நியூவா போர்ஷன்ஸை எடுத்து அதை படிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணாம விட்டுட்டோம்னா, நம்ம கொஸ்டின்ல போய் உட்காரும்போது இந்த கொஸ்டின் எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்குமே தவிர அது ஃபுல்லா நம்மளுக்கு ஞாபகம் வராது. ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல தடுமாறிட்டு இருப்போம். ஸோ அந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ புதுசா படிக்க வேண்டியதை நம்ம ஒரு 25% வச்சுக்கிறோம் அப்படின்னா, மீதி படிச்ச விஷயங்களை நம்ம எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த 70% நம்ம ரிவிஷன் பண்ணி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ஸோ இது உங்களோட டார்கெட் அண்ட் கோல் நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மினிமம் நம்ம வந்து 170+ குள்ள எடுத்தாதான் வந்து அந்த 170+ மேல, அதாவது 171 இல்ல 75 நம்ம எடுத்தாதான் வந்து நம்மளால உள்ள வந்து அந்த கம்பெனில நுழைய முடியும். அப்படின்னா இப்போ அதுக்கு உங்களோட வைட் ரேஞ்ச் என்ன, மேக்ஸ் வந்து என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா அப்ப நீங்க தமிழ் இன்னும் 90+ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். GS நான் தரவா படிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க 60+ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா உங்களுக்கு 170+ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சிவிலையும் நம்ம லிஸ்ட்லயும் நம்மளோட நம்பர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள், இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி 2+1 மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த TNPSC Group 4ல நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த லிமிட்டட் டேஸ்ல நான் கவர் பண்றதுக்கு எனக்கு வந்து இப்போ நான் வந்து GS வந்து நிறைய போர்ஷன்ஸ் லெஃப்ட் ஓவரா இருக்கு, லிமிட்டட் டேஸ்ல என்னால டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சு கவர் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பேட்ச்ல கொடுக்கக்கூடிய இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபுல்லா ஃப்ரம் 6 to 12 உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கும். இது நிறைய பேர் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் உங்க கையில இருக்கும்போது நீங்க ஈஸியா படிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் என்ன, இப்போ பாகிஸ்தான் லக்னோ அந்த பாகிஸ்தான் வந்து இந்த லக்கானா மாவட்டம் இது வந்து ஸோ அந்த அது வந்து இப்போ லக்கானால இருக்கக்கூடிய அந்த இடம் எந்த இடம், ஸோ இப்போ வந்து ஹரப்பாவோட லொக்கேஷன் நம்ம பார்த்தோம்னா பழைய பஞ்சாப்ல இருக்கு. ஸோ எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா மாண்ட்கோமரி மாவட்டத்தில் இருக்கு. பழைய பஞ்சாப் அப்படின்னா இப்போ வந்து அதை நம்ம பாகிஸ்தான் சொல்ல ரவி சட்லஜுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம ஹரப்பா லொக்கேஷன் சொல்லி மார்க் பண்றோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த 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 ஹரப்பால இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மேடு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து எவ்வளவு அடி உயரம்னா 70 அடி உயரத்துல இருக்கு. ஸோ அது இப்போ வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1922 இந்த உயர்ந்த மண்மேடை வந்து பாகிஸ்தான்ல இருக்க பகுதியான லக்கானா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இந்த உயர்ந்த மண்மேடை வந்து கண்டெடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து எத்திக்ஸ் 11th எத்திக்ஸா இருக்கட்டும், 12th எத்திக்ஸா இருக்கட்டும், 11th பாலிட்டி, அதே போல எல்லாமே உங்களுக்கு இதுலயே இந்த நோட்ஸ்லயே வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பார்க்கவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரிவிஷனுக்கு இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரியில இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அதே போல உங்களுக்கு INMக்கும் ரெடியா இருக்கு, ஜியோகிராஃபிக்கும் ரெடியா இருக்கு, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெடியா
ரெடியாக இருக்குது. ஸோ டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் உங்களுக்கு எல்லா ஜிஎஸோட சிலபஸுமே வந்து உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த ரிவிஷன் அப்படிங்கும்போது நம்ம பக்காவாக பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சிலபஸை கம்பேர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி எதாவது ரிவைஸ் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஃபேக்டாக இருக்கட்டும், எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இதிலே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இது பார்க்கவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதே போல் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாகவே சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கானமி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ். ஸோ தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே நம்மளோட பேட்சில் நம்மளோட அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸ் வைஸும் உங்களுக்கு கொஸ்டின் ரெடியாக இருக்குது. அப்படி இல்லை எனக்கு வந்து 6th to 10th வரைக்கும் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலுமே அது ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு டாபிக்கு கீழேயுமே உங்களுக்கு ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த 4 டாபிக் கீழே உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நாலடியாக 4 மணி கடிக்கே பழமொழி 400 முதுமொழி காஞ்சி அப்படின்னா அதுக்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நியர்லி உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும், தமிழ் வந்து நான் படிச்சிட்டேன், டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டீட்டெயில்டாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் நாங்கள் கொடுத்துருப்போம். அதே போல் உங்களுக்கு 6th to 10th வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் டேர்ம் வைஸ் எந்த ஒவ்வொரு இயல் வைஸ் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஹேண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தா நம்ம தமிழ் எந்த அளவுக்கு வந்து இருக்கும், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்கணும், ஸோ அப்போ எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம வீக்காக இருக்கும், எந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் தான் பாலிட்டி ரெடியாக இருக்குது. ஸோ அதே போல் ஜியாகிரஃபி ரெடியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனையுமே இதில் இருக்குது. ஃப்ரம் 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு இதிலே கவர் ஆயிரும். இன்க்ளூடிங் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ்லேருந்து ஸோ எல்லாமே உங்களுக்கு எக்கனாமிக்ஸும் டீட்டெயில்டாக இதிலே கொடுத்துருப்போம். ஸோ இதை உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த டைப்ஸ் என்ன, அதில் என்னென்ன இருக்குது, சட்டங்கள் என்ன இருக்குது, ஸோ 5ஆண்டு திட்டங்கள் என்ன, அது 5 year பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இதிலே நாங்கள் கொடுத்துருக்கனால ரிவிஷனுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ போகிற நேரத்தில் நான் எதுவுமே கவர் பண்ணலையே, நான் படிக்காமல் போகிறேனே அப்படிங்கிற எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக போய் நீங்கள் எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸி மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து 6 கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால ஷார்ட்டாகவும் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ இது எத்தனையுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 500லேயே அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே ஸோ இப்போ குரூப் 4 வந்து நெருங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து அமௌண்ட்டையும் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீக்குள்ள நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது எல்லாமே தமிழுக்கான கொஸ்டின் பேங்க், ஸோ அதே போல் ஜிஎஸ்க்கான ஹேண்ட் நோட்ஸ் ஃபார் ஆல் யூனிட்ஸ் இன்க்ளூடிங் சயின்ஸோட சேர்த்து உங்களுக்கு 500க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தமிழுக்கு ஸ்டடி நோட்ஸும் வேணும்னாலும் அதுவுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மீதி என்கொயரிஸ் எல்லாமே நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 693 and 6 கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் பண்ணி மறக்காம உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணும், இந்த 20 days எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணுங்க. 20 days படிங்க, நிச்சயமா நம்மளால 175+ எடுத்து இந்த குரூப் 4ல நம்மளால ஒரு கண்டிப்பா ஒரு பொசிஷனுக்கு நம்மளால போக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த நோட்ஸை பர்ச்சேஸ் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ 6383976468 அப்படிங்கிற நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட மெட்டீரியல்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.